வார்த்தை வேற, இந்த கருத்தில் கேள்வி கேட்கப்பட்டது. அப்ப நம்ம சொன்னோம், ஆசிம் அவர்களை பற்றி அவர் சரியான ஆள் இல்லை என்ற விமர்சனம் இருக்கிறது. அந்த விமர்சனத்தில் நாங்கள் எல்லா கருத்தையும் ஒரு இணைத்து செய்த முடிவு என்னவென்றால், அலி விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவர் கொஞ்சம் கூட குறைய சொல்லி இருக்கிறார். அலி வழியாக அறிவிக்கும் பொழுது அந்த மாதிரி சொல்லிவிட்டார். அப்ப அலி வழியாக அவர் அறிவித்தாரையானால் அதுல அவர் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவர் சொன்னால் அலி சொன்னதாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நிறைய அப்படி பண்ணின காரணத்தினால நிஜமாகவே ரசூலுல்லாஹ் சொன்னதை அவர் அறிவிச்சிருந்தாலும் கூட அதிலும் அந்த சந்தேகத்தின் சாயல் படுகிறது. இது பிரிக்க முடியாதுல. எதையெல்லாம் கரெக்டா ரசூலுல்லாஹ் இருந்து கேட்டு அறிவிச்சாரு, எதையெல்லாம் அது பண்ணாருன்னு அறிவிக்க இயலாது. இது மாதிரியான ஒரு நிலையில அவர் மாத்திரம்தான் அதை அறிவிச்சிருக்கிறாரு என்கிற ஒரு நிலை வருமானால் அதனுடைய நிலை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதுதான். அது சொல்லிட்டேன் அப்பவே. சில மசாயில்களை நாங்கள் சில ஹதீசுகளை இதன் அடிப்படையில் நாங்கள் சட்டம்னு சொல்லி இருந்தா கூட இப்ப இந்த நிலைமைக்கு நாங்களே பரிசீலிச்சு நாங்களே அறிவிச்சு விட்டுருவோம். இதுல எங்களுக்கு வெக்கமே இல்லைன்னு நான் சொன்னேன். என்னுடைய காலை உரையில் நான் சொன்னேன், ஆசிமை பொறுத்தவரை ஹதீசுடைய ஆய்வில் என்ன முடிவு வருகிறதோ அந்த முடிவை நம்ம ஏத்துக்கணுமே தவிர நம்ம ஏற்கனவே எடுத்திருந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி வளைச்சுக்கிட்டு போறது என்பது நல்ல முறை இல்லை. அதனால ஆசிமை பொறுத்த வரைக்கும் அவர் ரசூலுல்லாவை தொடர்புபடுத்தி அறிவிக்கக்கூடியதாக வருகிற ஹதீசுகளை ரசூலுல்லாவுடைய தொடர்புபடுத்தி அவர் அறிவிக்கிறாக. இனியாம நிக்கிறீங்க இல்ல, எதுக்கு நிக்கிற? டிஸ்டர்ப் மாதிரி இருக்குது. நீங்க நிக்கிற ஒரு நோக்கத்தில் நிக்கிற மாதிரி நான் சொல்றேன், நீங்க நிக்கிறீங்கன்னா நல்லா அப்படி கவனம் திரும்புது. அப்ப ஆசிமை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மாதிரி நம்மளே ஏற்றுக்கொண்டிருக்கிற சில விஷயங்கள் அவர் சட்டம் வகுத்திருந்து அதை வேறு யாரும் நல்லவர்கள் வழியாக அறிவிக்கப்படலை என்று சொன்னா நாங்கள் இந்த கருத்தில் தான் இருப்போம். ஒன்னு ரெண்டு மசாயிலை சுட்டி காட்டுவார்கள், ஆனால் அதை ஆய்வு செய்து அல்லாஹ்வுக்கு பயந்து வெளிப்படையாக அறிவிப்பதிலையும் நாங்கள் வெக்கப்பட மாட்டோம் என்பதை அடிப்படையை வச்சுக்கொண்டு சட்டம் வகுப்புமே தவிர நம்மளா ஒரு மசாயில முடிவு பண்ணிக்கிட்டு இதுல இதான் சட்டம் வச்சுக்கிட்டு அடிப்படையை மாற்ற மாட்டோம். ஃபர்ஸ்ட் அடிப்படையை கரெக்டா, அஸ்திவாரத்தை கரெக்டா போடுவோம். போட்ட அஸ்திவாரத்துல கட்டடத்தை எழுப்புவோம். அஸ்திவாரத்துக்கு இல்லாம ஒரு இடத்துல எழுப்பியிருந்தோம்னா தட்டி விட்டுருவோம். அதான் எங்களுடைய நிலைமை. அடிப்படையை பொறுத்த வரைக்கும், ஆசிமை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அலி வழியாக அவர் அறிவித்தால் அதில் சந்தேகத்தின் சாயல் உள்ளது. அதான் எங்கள் நிலை. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் நூர் முகமது. இப்போ ஜக்காத்தை பத்தி ஒரு சகோதரர் அவங்க கேட்கும் போது உங்களுடைய உங்களுடைய ஆதாரம் எதுங்கும் போது ஒரு தரம் கொடுத்தா போதுங்கிற அந்த வார்த்தை மட்டும்தான், அப்படிதான் அந்த ஆதாரத்தை வச்சுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்க எழுதி அந்த ஏகத்துவத்துல பக்கம் 8ல இந்த காலம் சொல்லப்படாமல் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தரம், ஒரு மணிக்கு ஒரு தரம், அல்லது ஒரு வருடத்துக்கு ஒரு தரம், அல்லது 6 மாசத்துக்கு ஒரு தரம், அல்லது 5 வருஷத்துக்கு ஒரு, இப்படி 1000 அர்த்தங்கள் இந்த வார்த்தைக்கு எடுத்துக்கொள்ளலாம். 1000 அர்த்தத்தை இந்த வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வருஷம் அவங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, எந்த அர்த்தத்தை வச்சு எந்த பேசிக்கல அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க. அதே கேள்வியை நான் உங்கள்ட்ட திருப்பி கேட்கிறேன். நீங்க இந்த வார்த்தையை தான் அடிப்படையா சொல்றீங்க. ஒரு வருஷம் அவங்க சொல்றது தவறுனா நீங்க ஒரு தரம் கொடுத்தா போதும், நீங்க எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றீங்க? எதை நீங்க விளக்கம்? இது ஒரு அழகான ஒரு தர்க்க ரீதியான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதாவது நம்ம ஏகத்துவம் இதில் எழுதியிருந்தோம், நீங்க வருஷம் கொடுக்கணும்னு, அதாவது ஜக்காத்து கொடுங்கள்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வருஷம் கொடுக்கணும்னு சொன்னீர்களேயானால் அது சரி என்று இருக்குமையானால் அப்ப வருஷம் கொடுக்கிற மாதிரி மாசம் கொடுக்கணுமே, ஏன் வாரம் கொடுத்தா என்ன, ஏன் டெய்லி கொடுத்தா என்ன, நிமிஷத்துக்கு ஒருக்கா கொடுத்தா என்ன, எல்லா கருத்தும் அதுல அடங்குகிறது. நீங்க ஒன்றை இல்லாத நுழைத்தீர்களேயானால் அப்ப இவ்வளவு பொருள் அதுல வருகிறது. அதனால இப்படி எந்த சொல்லையும் நுழைக்காதீங்க. பொதுவா ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அதை எடுத்துக்கிறோங்க நம்ம எழுதிருக்கிறோம். எப்ப இந்த வார்த்தை வைக்கிறோம்னு கேட்டா, ஒருவர் வருஷம் நீங்க இல்லாத சேர்க்கும் பொழுது நீங்க வருஷம் சேர்த்தீங்க என்று சொன்னா மாசம் சேர்க்க எனக்கு உரிமை இருக்கும்ல, 6 மாசத்துக்கு ஒரு தடவை சேர்க்க இவருக்கு உரிமை இருக்கும்ல, 15 நாளைக்கு ஒரு தடவை சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கும்ல, டெய்லின்னு ஒருத்தர் சொல்றதுக்கு உரிமை இருக்கும்ல, 5 வேளை தொழுகிறோம் அதனால 5 வேளை டெய்லி ஜக்காத்து கொடுக்கணும்னு ஒருத்தர் சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கும்ல.
அப்ப இப்படியே போய் கொண்டிருக்கும். அதனால எந்த ஒரு கெடுவையும் நீங்கள் போடாம அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தங்கிறதுல மட்டும் நில்லுங்க, டயத்தை நீங்க பிக்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொன்னமே தவிர, இந்த வருஷம் நீங்க போட்டதுனால இவ்வளவு சாத்தியம் வருதுங்கிறோம். அதனால நீங்க வருஷம் போட்டது தப்புன்னு காட்டுறதுக்கு தான் சொல்றோம். அது எதுக்கு அந்த வாதத்தை வச்சோம்னு சொன்னா, அவ்வளவும் போடலாம இருக்கா சொல்ல வரல. நீங்கள் வருஷம் போட்டது தப்பு, அதை புரிய வைக்கிறதுக்கு நாங்க சொல்றோம். வருஷம் நீங்கல்ல மாசம் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன 6 மாசத்துக்கு ஒருத்தர் நான் சொன்னா என்ன செய்வீங்க, 15 நாளைக்கு ஒரு தடவை சொன்னா என்ன செய்வீங்க, இது புரிய வைக்கிறது கேட்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம சொல்லிவிட்டு சொல்றோம், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நீங்களும் நானாக சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதனால இப்ப இந்த சொல்லுக்கு பொதுவாக என்ன அர்த்தம் இருக்கிறதோ பொதுவானதை நோக்கி திரும்பி விடுங்கள். ஒரு சொல்லுக்கு அதுக்குன்னு ஒரு கருத்து இருக்குமா இல்லையா, அந்த சொல்லுடைய வழக்கம் சொல்லுடைய பயன்பாடுக்கு அந்த அர்த்தத்தில் நில்லுங்கள். அடிஷனலா சேர்த்தீர்களே ஆனால் நீங்க இதை சேர்க்க நியாயம் இருக்கிற மாதிரி இதையெல்லாம் சேர்க்க நியாயம் இருக்கிறது. அதனால எதையும் சேர்க்க வேண்டாம்ன்றதுதான். இப்ப எதையும் சேர்க்கலன்னா இதான் நிக்கும். அந்த அடிப்படையில் நம்ம சொன்னோம். அஸ்ஸலாமு அலைக்கும். திருநெல்வேலி மாவட்டம் யூசுப் அலி. நேற்றைய தினத்தில் பிஜே நேற்றைய தினம் அதாவது சில சகாபாக்களுடைய பெயர்களை தடுமாட்டம் வந்துச்சு உங்களுக்கு. அதாவது இந்த கரீம் அந்த ஆசிம்ங்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு, ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஆமா, அந்த தடுமாற்றம் இது உங்கள்கிட்ட சத்தியம் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்களே, சரி அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சரி, அதாவது நம்ம கேள்வின்னு இது சொல்ல தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஆனா கேள்வின்னு வந்துட்டா என்ன உண்மையா தான் நான் சொல்லணும். உனக்குதா அதுல என்ன மேட்டர்ன்னு கேட்டா, இந்த ஆசிம் இந்த மத்தியான நேரத்தில் உள்ள விஷயம் தானே. ஆசிமுடைய ஹதீஸை சொன்னாங்க இல்லையா, அந்த அறிவிப்பாளர்களை சொல்லக்கூடிய நேரத்தில் உண்மையான ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். என்னன்னு கேட்டா, இதற்கான குறிப்புகளை நாங்கள் பிரிப்பேர் பண்ணுகிற தயாரிக்கிற ஒரு நேரத்தில் அவங்க எதை பலவீனம் என்று அவங்களே ஒத்துக்கொண்டார்களோ அதை எதுக்கு நம்ம பிரிப்பேர் பண்ணணும், அவங்க தான் பலவீனம் ஒத்துக்கிட்டாங்களே அப்படிங்கிற அடிப்படையில் அதை நாங்கள் பெரிதாக பிரிப்பேர் பண்ணல. நம்ம எதை அவங்க சரின்னு வைப்பாங்களோ அந்த பிரிப்பரேஷன்ல தான் இருந்தோம். அதனால அந்த அவர்கள் பலவீனம் சொன்னதையே அவங்க எடுத்து வைத்து இப்ப பலம் சொன்னதுனால அந்த பிரிப்பரேஷன் என்ன இல்ல, அது அந்த இடத்துல கையில இல்ல. அதனால அந்த யாவத்துல வைத்து சொல்லக்கூடிய நேரத்தில் தான் ஆசிமோ ஜரீர், பல தடவை நான் ஆசிம ஜரீர் சொல்லியிருப்பேன். ஏன்னா நீங்க இங்கனுக்குள்ள சுட்டி சுட்டி காட்டினீங்க, ஒரு 15 தடவையா சொல்லியிருப்பேன். அப்படி தடுமாற்றம் வராது. இந்த மாதிரி ஒரே விஷயம் திருப்பி திருப்பி வருமா? அவங்க பலவீனன்னு சொன்னது இல்லாம அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களா, அவங்களே ஒத்துக்கிட்டதா சொல்லுவாங்கிறதுனால இல்ல. அப்புறம் அந்த பேப்பர்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டு வந்த பிறகு அதை என்ன இந்த சபையில கொண்டு வரலாம். எடுத்துட்டு வந்த பிறகு உள்ளத குறிப்புகளை வச்சு பேசும்போது கரெக்டா வந்தது. யாவத்தில் வச்சு பேசுறதும் குறிப்புகளை வைத்து பேசுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. இதெல்லாம் சொல்ல தேவையில்லை, அதெல்லாம் மனசுக்குள்ள சொல்லிட்டு போயிடலாம். ஆனா கேட்டதுனால உள்ளதான் சொல்லி ஆகணும். இதுதான் யதார்த்தமான விஷயம், உண்மையான விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் அபுல் காசிம், மேலப்பாளையம். நேற்றும் இன்றும் இதுவரையும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விவாத அரங்கத்திலே நான் கேட்கக்கூடிய கேள்வி மௌலவி நூர் முகமது பாக்ரி அவர்களுக்கு. நேற்றும் இன்றும் நடக்கக்கூடிய இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவாத அரங்கத்திலே எனக்கு முன்பாக கேட்ட சகோதரர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய இந்த நிமிடம் வரையிலும் நீங்கள் எடுத்து வைத்த எந்த வாதங்களும், நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஹதீசுகளும் லைஃபாக பலகீனமாக இருப்பதாகவே உங்கள் தரப்பு முழுக்க முழுக்க பலகீனப்பட்டிருக்கிறது என்பதாக எதிர் தரப்பினர் சொன்னார்கள். அதே போல ஒரு பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதும் வருடம் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதற்கும் நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்தும் பலகீனப்பட்டு இருக்கிறது. ஹதீஸ் சம்பந்தமாக, அதாவது ஜகாத் சம்பந்தமாக நேரடியாக தொடர்புடைய எந்த ஹதீஸையும் இதுவரைக்கும் வைக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள். உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் அவரிடத்தில் ஒரு பெண்மணி தங்க வளையல் காப்பு போட்டுவிட்டு வருகிற பொழுது அதுக்கு நீங்கள் அர்த்தம் சொன்னீர்கள். அதாவது இந்த பொருளுக்கு இந்த ஆபரணத்துக்கு
ஜகாத் கொடுத்து கொண்டு வருகிறாயா அப்படின்னு கேட்டாங்க. ஜகாத் கொடுத்துட்டே கேட்கல, கொடுத்து கொண்டு வருகிறாயா அப்படின்னு சொன்னா நேற்றும் கொடுத்துருக்கலாம், இன்னைக்கு கொடுக்க, நாளைக்கு கொடுக்கணும். முக்காலத்தையும் உள்ளடக்கிய ஒரு அர்த்தத்தை தரக்கூடியதாக நீங்க அர்த்தம் வச்சீங்க. அதுவும் தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி நீ வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஹதீசுகளும் பலகீனப்பட்டதாக இருக்கிறது என்பதை சொன்னது காரணமாக நீங்கள் சொன்னீர்கள் என்னுடைய கொள்கை எதுவோ, அதாவது ஒரு பொருளுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும், வருடம் கொடுக்க வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். சஹீஹான ஹதீஸின் இடத்தை இருக்குது என்று சொல்லக்கூடிய நீங்கள் இதுவரைக்கும் பலகீனப்பட்டு விட்டதா சொல்றார்கள். அது சஹீஹா நினைக்கிறீர்களா அல்லது அது லைஃபாக இருந்தாலும் என்னிடத்தில் இன்னும் சஹீஹான ஹதீஸ் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? விளக்கம் தரவும்.